மலை உயிர்க்கோள காப்பகத்தின் மலைச்சரிவுகளில், குறிப்பாக தேனி மாவட்டத்தில் கோபக் கூச்சல்களும் விரக்தி கண்ணீரும் பரவின. கடந்த சில வாரங்களாக தமிழ்நாட்டு பகுதியில் உள்ள ஆயிரக்கணக்கான வீடுகள் வனநிலத்தை ஆக்கிரமித்துள்ளதாக குற்றம் சாட்டி, வனத்துறை அவர்களுக்கு காலி செய்யுமாறு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மத்திய அதிகாரமளிக்கப்பட்ட குழுவின் கண்டுபிடிப்புகள் மற்றும் பரிந்துரைகளின் அடிப்படையில் உச்ச நீதிமன்றம் காலவரையறைக்குட்பட்ட ஆக்கிரமிப்பு அகற்றும் திட்டம், தேவைப்படும் இடங்களில் மறுவாழ்வு, வேண்டுமென்றே மீறுபவர்கள் மீது சட்ட நடவடிக்கை மற்றும் ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்ட பிறகு சூழலியல் மறுசீரமைப்பு ஆகியவற்றை மேற்கொள்ளுமாறு உத்தரவிட்டது. மேலும் ஆக்கிரமிப்பாளர்களாக கண்டறியப்பட்ட 118 அரசு ஊழியர்கள் மீது கூடுதல் தண்டனைகளை விதித்ததோடு, ஆக்கிரமிக்கப்பட்ட வனப்பகுதிகளுக்குள் உள்ள அனைத்து கட்டமைப்புகள், பயன்பாட்டு வசதிகள், தளவாட வசதிகள் போன்றவற்றையும் அகற்றுமாறு உத்தரவிட்டது. இறுதியாக, அனைத்து ஆக்கிரமிப்புகளும் அகற்றப்படும் வரை ஆக்கிரமிப்பு வனப்பகுதிக்குள் வனநிலத்தை திசை திருப்புவதையோ அல்லது புதிய வனம் சாராத நடவடிக்கைகளை தொடங்குவதையோ அமர்வு தடை செய்தது. பழங்குடியின காடு உரிமை சட்டம் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2006 என்பது தலைமுறையாக காடுகளில் வாழும் பழங்குடியினர் மற்றும் பாரம்பரிய வனவாசிகளின் நில உரிமைகள், வன வளங்களை பயன்படுத்தும் உரிமைகள் மற்றும் காட்டை பாதுகாக்கும் உரிமைகளை அங்கீகரிக்கும் ஒரு முக்கிய இந்திய சட்டமாகும். ஆனால் இடைக்காலத்தில் ஆக்கிரமிப்பு செய்தவர்களின் மீதுதான் தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது.